இந்த எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 2.23 10th மேக்ஸில் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பின்வரும் தொடர் வரிசைகள் கூட்டுத்தொடர் வரிசையா இல்லையா என்பதை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, கூட்டுத்தொடர் வரிசைக்குன்னு ஒரு பொது வடிவம் இருக்குது. என்னென்னா, முதல் உறுப்பு ஏ கமா, இரண்டாம் உறுப்பு ஏ ப்ளஸ் டி கமா, மூன்றாம் உறுப்பு ஏ ப்ளஸ் 2d கமா, இப்படி நான்காம் உறுப்பு ஏ ப்ளஸ் 3d கமா, அதுக்கப்புறம் ஒவ்வொரு டியாக அடிஷனில் போயிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கூட்டுத்தொடர் வரிசை சொல்கிறேன். 10 முதல் உறுப்புன்னு வச்சுக்கோங்க, இரண்டாம் உறுப்பு 13ன்னு வச்சுக்கோங்க. 13க்கு 10க்கு ஒன்று வித்தியாசம் 3. அந்த 3 அடுத்த வாட்டி கூட்டினா 16, அடுத்து 3 கூட்டினா 19, அடுத்து 3 கூட்டினா 22, அடுத்து 3 கூட்டினா 25. இப்படி ஒரு கூட்டுத்தொடர் வரிசை போய்கிட்டே இருக்கும், எட்ஸெட்ரா டு n வரைக்கும். ஸோ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, x+2, 2x+3, 3x+4, எட்ஸெட்ரா. இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையானு கண்டுபிடிக்கணும். ஸோ கூட்டுத்தொடர் வரிசையோட பொது வடிவப்படி a, a + d, a + 2d, எட்ஸெட்ரா. அப்போ இப்போ என்ன இருக்குன்னா, அதாவது இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா, d = அதாவது வித்தியாசம் d இருக்குல்ல, d = இரண்டாம் உறுப்பு a + d மைனஸ் முதல் உறுப்பு a. ஸோ இப்படி மைனஸ் பண்ணோன்னா ஏலேருந்து a போச்சுன்னா d கிடச்சிரும். d = இரண்டாம் உறுப்பு t2 மைனஸ் முதல் உறுப்பு t1. அதே இதுதான் மூன்றாம் உறுப்பு t3லேருந்து இரண்டாம் உறுப்பு t2 கழித்தாலும் கிடைக்கும். ஸோ சமமாக இருக்கும் அந்த வித்தியாசம். ஸோ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா, இரண்டாம் உறுப்புக்கும் முதல் உறுப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இரண்டாம் உறுப்பு 2x+3, t2 மைனஸ் t1 = 2x+3 மைனஸ் t1 x+2, x+2. இப்போ ப்ராக்கெட்குள்ளே இருக்குது. அடுத்த ஸ்டெப்பில் ப்ராக்கெட் எடுத்துட்டோன்னா இங்கே -x ஆயிரும், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆயிரும், -x -2. ஸோ நமக்கு எப்படி கிடைக்கும்னா, t2 மைனஸ் t1 t2 மைனஸ் t1 2x+3 மைனஸ் x -2 கிடைக்கும். 2xலேருந்து எக்ஸை கழிச்சா ஒரு x 3லேருந்து 2 கழிச்சா +1. ஸோ வித்தியாசம் d = t2 மைனஸ் t1 x+1. இது t2 இரண்டாம் உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிச்சா கிடைக்குது. இப்போ மூன்றாம் உறுப்புலேருந்து இரண்டாம் உறுப்பை கழிச்சா என்ன கிடைக்குன்னு கண்டுபிடிக்கணும். t3 மைனஸ் t2 t3 எவ்வளோ, 3x+4 மைனஸ் 2x+3. ஸோ ப்ராக்கெட் எடுத்துட்டோம்னா -2x மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் 3, ஸோ -3. ஸோ 3xலேருந்து 2xை கழிச்சா ஒரு x, ப்ளஸ் 4லேருந்து 3 கழிச்சா 1. ஸோ x+1. ஸோ t3 மைனஸ் t2 t2 x+1 which is t2 மைனஸ் t1 d. அப்போ இந்த கொடுத்துருக்க கொஸ்டின் ஒரு கூட்டுத்தொடரில் அமைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான்.